ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 1ஆம் தேதி. இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து தேங்காய் சுடுற பண்டிகை. இது வந்து அழிஞ்சு குச்சி. ரெண்டாவது வந்து இது தேங்காய் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். மூணாவது வந்து மஞ்சத்தூள். நாலாவது வந்து கடலை, சர்க்கரை, பொட்டுக்கடலை எல்லாம் கலந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீதி என்னென்னு சொல்லிடுங்க. பாருங்கள், தேங்காய்க்கு மஞ்சள் போட்டு அழிஞ்சு குச்சி வச்சு நெட்டு வச்சுருக்கு பாருங்க. இதை வந்து இப்போமே தீயில போட்டு நெருப்பு சுடணும். மூணையும் பிடிங்க. பாருங்க, தேங்காய் சுட்டாச்சு. சுட்டு இருக்கும்போதே குச்சி ரொம்ப சூடு தாங்க முடியாது, விழுந்துருச்சு. இன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி. தேங்காய் சுட்டாச்சு. ஓகே, பாய். எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஏன் செய்ய தெரியுமா? எங்கள் அப்பனோட போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் எடுத்து செஞ்சுட்டு. ஆமாடி, உங்கள் அப்பனுக்கு அப்படி ஏய் ஏமாத்தினது போதும். ஏன்னா நாங்கள் பண்ணைக்காரன் தான் அங்கேயும் இங்கேயும் போயிடும்னா ஆளுக்காரங்க நீங்கள் தான் இருந்து பார்த்துக்கிறது இல்லைங்க. காலைல நேரமாக போயிட்டு பொழுது 6 மணிக்கு வர்றீங்க. நாங்களும் வருஷம் கண்டா ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு நல்லது கிட்ட செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். திருந்தவே மாட்டீங்க. ஏய், இங்கே பாடுறா, ஒன்றை சொல்லி குத்தமில்லை. எல்லாம் என் பொண்டாட்டி இருக்கால, அவளை சொல்லணும். அவள் கொடுக்குற செல்லம் உனக்கெல்லாம் எவ்வளோ எகத்தாலும். கருப்பசாமி கோயிலா? ஆமாங்க, நல்ல விஷயம் தாங்க. கோயில் கட்டுறது எவ்வளோ? 2 லட்சமா? அதான் பொண்டாட்டி அழகாக இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியாக தேடிக்கிறானுங்க. தலையெழுத்து இதெல்லாம். எதுக்கு இப்படி சேர்க்காதீங்க? நான் இவ்வளோ ஆசையாக கூப்பிடுவேன்ல. போங்க. என்ன இப்படி ஒரு ஐஸ் வைக்கிறாள? பொம்பளைங்க ஐஸ் வச்சா ஆம்பளைங்களுக்கு ஏதோ என்னம்மா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எப்பயும் கொடுப்பிய பழைய சோறு, பச்சை மிளகா, அது கொடுமா, அது போதும் எனக்கு. சரி, உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குது. வீரசாமி உன் இடுப்பில் தான் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட கேலி கிண்டல் பண்ணாமல் நான் வேறு யார்கிட்ட பண்ண போகிறேன்? வா, 2 பேர் சேர்ந்து பணத்தை எடுத்து கொடுப்போம். வா.